இனி விரிவான செய்திகள். குருசுக்குப்பம் செயின்ட் பிரான்சிஸ் வீதியில் பட்டாசு தீப்பொறிப்பட்டு தீ விபத்து ஏற்பட்ட பகுதியை பாஜக தலைவர் ராமலிங்கம் பார்வையிட்டார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை அடுத்த குருசுக்குப்பம் செயின்ட் பிரான்சிஸ் வீதியில் அசோக் என்பவர் ஹோம் ஸ்டே விடுதி நடத்தி வருகிறார். ஹோம் ஸ்டேவின் மாடியில் விருந்தினர்கள் அமர்ந்து கடலை ரசித்தபடி உணவருந்த கீற்று கொட்டகையால் அறை அமைத்திருந்தார். நேற்று அதே பகுதியை சேர்ந்த சிறுவர்கள் பட்டாசு வெடித்துள்ளனர். அப்போது பட்டாசின் தீப்பொறிகள் கீற்று கொட்டகையின் மீது விழுந்ததில் தீ பற்றியது. அருகே இருந்த சீதாராமன் வீட்டின் மாடியில் அமைக்கப்பட்டிருந்த கீற்று கொட்டகையின் மீது பரவியது. சம்பவ இடத்திற்கு வந்த புதுச்சேரி உதவி கோட்ட தீயணைப்பு அதிகாரி சுரேஷ் மற்றும் தீயணைப்பு வீரர்கள் தண்ணீரை பீய்ச்சி அடித்து தீயை அணைத்தனர். தீ விபத்தில் நாற்காலிகள் உள்ளிட்ட 1 லட்சம் ரூபாய் மதிப்பிலான பொருட்கள் நாசமானது. பின்னர் மாலை மீண்டும் கீற்று கொட்டகை தீப்பிடித்து எரிய துவங்கியது. உடனே அக்கப்பக்கத்தினர் விரைந்து வந்து தண்ணீரை பீய்ச்சி அடித்து தீயை அணைத்தனர். இந்நிலையில் பாஜக தலைவர் ராமலிங்கம் தீ விபத்து நடந்த இடத்தை நேரில் பார்வையிட்டு ஆய்வு மேற்கொண்டார். பட்டேலின் 150வது பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு மாணவர்கள் பங்கேற்ற மை பாரத் நடைப்பயணம் துணைநிலை ஆளுநர் துவக்கி வைத்தார். இந்தியாவின் இரும்பு மனிதர் என்று போற்றப்படும் சர்தார் வல்லபாய் பட்டேலின் 150வது பிறந்தநாள் விழா கொண்டாட்டத்தையொட்டி மத்திய இளைஞர் விவகாரங்கள் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சகத்தின் மை பாரத் இயக்கம் சார்பில் சனிக்கிழமை பிற்பகல் நடைபெற்ற இந்த ஒற்றுமை நடைப்பயணத்தை துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் கொடியசைத்து துவக்கி வைத்தார். பின்னர் இந்த நடைப்பயணத்தில் மாணவர்களுடன் சேர்ந்து அவரும் நடந்து சென்றார். சுமார் 4.5 கிலோமீட்டர் தொலைவில் பள்ளி கல்லூரி மாணவர்கள் சுமார் 2000 பேர் பங்கேற்ற ஒற்றுமை நடைப்பயணத்தில் அவரும் உற்சாகமாக சென்றார். இந்த ஒற்றுமை நடைப்பயணத்தை மத்திய அமைச்சர் மன்சுக் மாண்டவியா துவக்கி வைப்பதாக இருந்தது. அவர் வராத நிலையில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் துவக்கி வைத்தார். சுதேசி ஆலை வாசலில் துவங்கிய இந்த ஒற்றுமை நடைப்பயணம் மரமிலை அடிகள் சாலை, அண்ணா சாலை, நேரு வீதி, மகாத்மா காந்தி வீதி, SV பட்டேல் சாலை வழியாக கடற்கரை சாலை காந்தி திடலில் நிறைவடைந்தது. அங்கு துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் பேசும் பொழுது சிதறி கிடந்த 500 ஆட்சி பரப்புகளை இந்தியாவுடன் இணைத்தவர் சர்தார் வல்லபாய் பட்டேல். நம் நாடு 1947ஆம் ஆண்டு சுதந்திரம் அடைந்த பொழுது லட்சத்தீவு பகுதியை பிடிக்க பாகிஸ்தான் முயன்றது. தொலைநோக்கு பார்வையுடன் பாகிஸ்தானுக்கு முன்பாகவே இந்திய ராணுவத்தை அங்கு கொண்டு சென்று இந்தியாவுடன் இணைத்தவர் வல்லபாய் பட்டேல். 75 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது லட்சத்தீவு முக்கியத்துவம் பெற்ற பகுதியாக மாறியுள்ளது. தேசிய பாதுகாப்புக்கு முக்கியமான இடமான லட்சத்தீவு உள்ளது. சூயஸ் கால்வாய் வழியாக செல்லும் கப்பல்கள் எல்லாம் இந்த பாதையாகத்தான் செல்ல வேண்டும். இதையெல்லாம் உணர்ந்துதான் பிரதமர் நரேந்திர மோடி ராணுவ தளமாகவும் கப்பற்படை இடமாகவும் அங்கு சுற்றுலா வளர்ச்சியையும் மேற்கொண்டு வருகிறார் என்றார் அவர். ஒற்றுமை நடைப்பயணத்தில் பாஜக தலைவர் VP ராமலிங்கம், சட்டப்பேரவை தலைவர் செல்வம், அமைச்சர்கள் நமச்சிவாயம், ஜான்குமார், செல்வகணபதி MP, சட்டமன்ற உறுப்பினர்கள் கல்யாண சுந்தரம், செல்வம், தீப்பாய்ந்தான், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு, வெங்கடேசன் மற்றும் பாஜக நிர்வாகிகள் பலர் திரண்டு பங்கேற்றனர். தேர்தல் ஆணையத்தின் வாக்காளர் சிறப்பு திருத்த பணியை புதுவை தேர்தல் துறை சீர்குலைத்து வருவதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி உப்பளத்தில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த மாநில செயலாளர் அன்பழகன், இந்திய தேர்தல் ஆணையத்தின் உத்தரவை புதுவை மாநில தேர்தல் துறை சீர்குலைத்து வருகிறது. வீடுகள் தோறும் சென்று வாக்குப்பதிவு அதிகாரிகள் வாக்காளர் சிறப்பு தீவிர திருத்த பணியை மேற்கொள்ள வேண்டும். ஆனால் அந்த அதிகாரிகள் குறிப்பிட்ட முகவரியில் வசிக்காதவர்களுக்கும் படிவத்தை மற்றவர்களிடம் கொடுத்துவிட்டு செல்கின்றனர். அங்கிருந்து காலி செய்து சென்றவர்களிடம் புகைப்படம் உள்ளிட்ட விவரங்களை பெற்று அந்த படிவத்தை பூர்த்தி செய்து தேர்தல் துறையில் திரும்ப ஒப்படைக்கும் நிகழ்வு நடக்க வாய்ப்புள்ளது. இதையெல்லாம் ஆதாரத்துடன் புகாராக எழுதி புதுவை தேர்தல் துறையிடம் அதிமுக சார்பில் ஒப்படைக்க உள்ளோம். கடந்த காங்கிரஸ் ஆட்சி காலத்தில் மருந்து கொள்முதல் முறைகேடு வழக்கில் துணை இல்லை ஆளுநர் நீதி விசாரணை நடத்த வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். பாஜக நகர மாவட்டத்தில் உள்ள தொகுதிகளில் கிளை தேர்தல் முகவர் பயிற்சி பட்டறை பாஜக தலைவர் VP ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் நகர் மாவட்டத்தில் உள்ள முத்தியால்பேட்டை, ராஜ்பவன் மற்றும் உருளையன்பேட்டை சட்டமன்ற தொகுதிக்கான கிளை தேர்தல் முகவர் BLA 02 பயிற்சி பட்டறை ராஜ்பவன் தொகுதிக்குட்பட்ட சொலிங்கர் செட்டியார் திருமண மண்டபத்தில் நடைபெற்றது.
பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம் தலைமையில் நடைபெற்ற இந்த பயிற்சி பட்டறைகள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு, நகர மாவட்ட பொறுப்பாளர் ரத்னவேலு, நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ், பயிற்சி செல்லில் இணை பொறுப்பாளர் சக்திவேல், மாநில செயற்குழு உறுப்பினர் ஆனந்தகண்ணன், வர்த்தக பிரிவின் மாநில இணை அமைப்பாளர் மதன், நகர மாவட்ட பொதுச் செயலாளர் ஸ்ரீனிவாச பெருமாள், முன்னாள் இளைஞர் அணி பொதுச் செயலாளர் செந்தில்குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கு வல்லுநர் பிரிவின் மாநில அமைப்பாளர் நாகராஜன் முன்னிலை வகிக்க ராஜ்பவன் தொகுதி, முத்தியால்பேட்டை, உருளையன்பேட்டை சேர்ந்த பாஜக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். மேலும் PLO2 படிவம் சமர்ப்பிப்பது குறித்து பாஜக மாநில தலைவர் வி.பி. ராமலிங்கம், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அசோக் பாபு ஆகியோர் விளக்கம் அளித்தனர். புதுச்சேரி மாநிலம் ராஜ்பவன் தொகுதியில் காங்கிரஸ் கட்சி சார்பில் கையெழுத்து இயக்கம் நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் ராஜ்பவன் தொகுதியில் ராகுல் காந்தி தலைவரின் அறிவுறுத்தலின்படி 5/10/2025 வாக்கு திருட்டுக்கு எதிரான கையெழுத்து இயக்கம் துவங்கப்பட்டது. இதன் தொடர்ச்சியாக ராஜ்பவன் தொகுதியில் உள்ள 24 பூத் மக்களிடம் காங்கிரஸ் நிர்வாகிகள் சென்று வாக்கு திருட்டு பற்றி எடுத்துரைத்து மக்களிடம் 14,140 கையெழுத்து பெறப்பட்டது. அதை இன்று காங்கிரஸ் கட்சி தலைமை அலுவலகத்தில் வட்டார தலைவர் ஜெரார் மற்றும் ராஜமோகன் தலைமையில் கட்சித் தலைவர் வைத்தியலிங்கம் MP, முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி மூலம் RKR அனந்தராமன் கையெழுத்து இயக்கம் தலைமை பொறுப்பாளரிடம் ஒப்படைக்கப்பட்டது. இதில் PK தேவதாஸ், கிழக்கு மாவட்ட தலைவர் வேல்முருகன், காமராஜ் நகர் தொகுதி பொறுப்பாளர் மருது பாண்டியன், முன்னாள் கவுன்சிலர் குமரன் மற்றும் ராஜ்பவன் தொகுதி பொறுப்பாளர்கள் டாக்டர் விஜயகுமாரி, விநாயகமூர்த்தி, கிருஷ்ணமூர்த்தி, நாகேஷ் சேட்டு, மணிஷ் சேட்டு மற்றும் தொகுதி நிர்வாகிகள் உடனிருந்தனர். புதுச்சேரி அரசின் கலைமாமணி விருதாளர் பொறியாளர் மு. பாலசுப்ரமணியன் நடத்தி வரும் நடைவண்டி சிறுவர் கலை இலக்கிய கழகத்தின் சார்பில் நூல்கள் வெளியீட்டு விழா நடைபெற்றது. புதுச்சேரி அரசின் கலைமாமணி விருதாளர் பொறியாளர் பாலசுப்ரமணியன் நடத்தி வரும் நடைவண்டி சிறுவர் கலை இலக்கிய கழகத்தின் சார்பில் நூல்கள் வெளியீட்டு விழா புதுவை தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. இந்நிகழ்ச்சிக்கு புதுச்சேரி மாநில முத்தமிழ் கழகத்தின் தலைவர் கவிஞர் சண்முகசுந்தரம் தலைமை தாங்க கவிஞர் புதுவை பிரபா வரவேற்புரை நிகழ்த்தினார். தமிழ் மாமணி உசேன், தமிழ் சங்கத்தின் பொருளாளர் அருள் செல்வம், நண்பர்கள் தோட்டம் பொருளாளர் புதுவை யுகபாரதி ஆகியோர் முன்னிலை வகித்தனர். நடைவண்டி சிறுவர் கலை இலக்கிய கழகத்தின் நிறுவன தலைவர் பாலசுப்ரமணியன் நோக்கு உரையாற்ற இந்நிகழ்வில் புதுவை அரசின் பொதுப்பணித்துறை தலைமை பொறியாளர் வீரசெல்வன் கலந்து கொண்டு கலைமாமணி முருகேசன் எழுதிய புதுச்சேரி கடற்கரைகள் என்ற நூலினை வெளியிட்டார். இதன் முதல் பிரதியை தொழிலதிபர் தங்கவேலு பெற்றுக் கொண்டார். இதேபோன்று கலைமாமணி விஜயலட்சுமி எழுதிய சிங்கமழை காடு மற்றும் கர்ப்பம் பிடித்த பூசணிக்காய் ஆகிய நூல்களும் எழுத்தாளர் சலை செல்வம் அவர்களால் அறிமுகம் செய்யப்பட்டது. கலைமாமணி சீனு வேணுகோபால், கலைமாமணி சுந்தரமுருகன் ஆகியோர் நூல் ஆய்வு செய்தனர். கலைமாமணி நெய்தல் நாடன், முன்னாள் காவல் கண்காணிப்பாளர் வீலபாலகிருஷ்ணன், தமிழ் சங்கத்தின் செயலாளர் சீனு மோகன்தாஸ், தமிழ் சங்கத்தின் துணைத் தலைவர் திருநாவுக்கரசு ஆகியோர் வாழ்த்துரை வழங்கினர். முன்னதாக கலைமாமணி கலியபெருமாள், கவிஞர் குமரவேலு ஆகியோர் சிறுவர் பாடல்களை வாசித்தனர். ஆசிரியர் பணியில் சிறந்து விளங்கும் ஆசிரியர்கள் விசாகன், பச்சையம்மாள், ஜெயஸ்ரீ ஆகியோருக்கு நடைவண்டி இலக்கிய கழகம் சார்பில் சாவித்திரிபாய் புலே, ஜோதிராவ் புலே ஆகியோரது பெயரில் விருதுகள் வழங்கப்பட்டது. முடிவில் நடைவண்டி இலக்கிய கழகத்தின் செயலர் யாழினி நன்றி கூற நிகழ்ச்சியில் திரளான தமிழர்கள், தமிழ் ஆர்வலர்கள், கவிஞர்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாவட்ட பகுத்தறிவாளர் கழகம் சார்பில் தந்தை பெரியாரின் 147வது பிறந்த நாளை முன்னிட்டு கல்லூரி பேச்சு போட்டி நடைபெற்றது. புதுச்சேரி மாவட்ட பகுத்தறிவாளர் கழகம் சார்பில் தந்தை பெரியாரின் 147வது பிறந்த நாளை முன்னிட்டு கல்லூரி மாணவர்களுக்கான பேச்சு போட்டி புதுச்சேரி பெரியார் படிப்பகத்தில் நடைபெற்றது. மாவட்ட பகுத்தறிவாளர் கழக தலைவர் நடராசன் தலைமை தாங்க அமைப்பாளர் குமரன் அனைவரையும் வரவேற்று உரை நிகழ்த்தினார். புதுவை மாவட்ட திராவிடர் கழக தலைவர் அன்பர் துவக்க உரை நிகழ்த்த பேச்சு போட்டி துவங்கியது. பேச்சு போட்டியில் முதல் பரிசு 5,000 ரூபாய் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி மாணவர் தொல்காப்பியனும், 2ஆம் பரிசு 3,000 ரூபாய் மணக்குள விநாயகர் பொறியியல் கல்லூரி மாணவி ரித்திகாவும், 3ஆம் பரிசை 2,000 ரூபாய் அதாயி இஸ்லாமிய பெண்கள் கல்லூரி மாணவி ரிஸ்வானாவும் பெற்றனர். மதிப்புக்குரிய தமிழ்மணி, புதுவை பிரபா மற்றும் இளவரசி சங்கர் ஆகியோர் போட்டியின் நடுவர்களாக இருந்து நடத்தினர். இந்நிகழ்ச்சியில் போட்டியில் பங்கேற்ற அனைத்து பங்கேற்பாளர்களும் நினைவு பரிசுகளும் பாராட்டு சான்றிதழும் வழங்கப்பட்டது. மாவட்ட திராவிடர் கழக காப்பாளர் ரா சடகோபன், ராசு, சிவராசன் ஆகியோர் முன்னிலை வகித்து சிறப்பித்தனர். இந்நிகழ்ச்சியில் திராவிடர் கழக பகுத்தறிவாளர் கழக மற்றும் மாணவிகளின் பெற்றோர்களும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் பிறந்த நாளை முன்னிட்டு தானம்பாளையம் பகுதியில் நலத்திட்ட உதவிகள் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. புதுச்சேரி சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் பிறந்த நாள் எதிர்வரும் 11ஆம் தேதி நடைபெற உள்ளது.
அதை முன்னிட்டு மணவெளி சட்டமன்ற தொகுதி பாஜக நிர்வாகிகள் சார்பில் நலத்திட்ட உதவிகளுடன் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டு வருகிறது. தவளக்குப்பம் தானம்பாளையம் பகுதியில் உள்ள புட்லாயம்மன் ஆலயத்தில் பாஜக நிர்வாகி ஞானசேகரன் தலைமையில் பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதில் சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு ஸ்ரீ புட்லாயம்மன் ஆலயத்தில் சிறப்பு அபிஷேக ஆராதனைகளுடன் நடைபெற்ற பூஜையில் பங்கேற்று சுவாமி தரிசனம் செய்தார். தொடர்ந்து கட்சி நிர்வாகிகள் சார்பில் கேக் வெட்டி இனிப்புகள் வழங்கி கொண்டாடினார். இவ்விழாவில் 100க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளும் நோட்டு புத்தகங்கள் உள்ளிட்ட எழுது பொருட்கள் வழங்கப்பட்டது. இப்பகுதியை சேர்ந்த 200க்கும் மேற்பட்ட பெண்களுக்கு புடவைகளும் பொதுமக்கள் அனைவருக்கும் அசைவ உணவும் வழங்கினார். மேலும் இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை திருமால் முனைவர் கந்தவேல், ராஜா, முத்து, பல்லவராயன், சேகர் ஆகியோர் செய்திருந்தனர். இவ்விழாவில் மாவட்ட தலைவர் சுகுமார், தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், கிருஷ்ணமூர்த்தி, சக்திவேல் உள்ளிட்ட மாநில மற்றும் தொகுதி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். புதுச்சேரி மாநிலம் உழவர் சந்தை இயற்கை அங்காடி திறப்பு விழா மேலாண்மை மற்றும் தொண்டு நிறுவனம் இணைந்து திறக்கப்பட்டது. இயற்கை அங்காடி திறப்பு விழா புதுச்சேரி அரசு வேளாண்மை துறை மற்றும் சர்வதேச கரிம வேளாண்மை திறன் மையம் தொண்டு நிறுவனம் இணைந்து அங்கன்வாடி வேளாண்மை திட்டம், பரம்பராகத் கிருஷி விகாஸ் யோஜனா திட்டத்தின் மூலமாக புதுச்சேரி விவசாயிகளை குழுக்களாக இணைத்து அங்கன்வாடி வேளாண்மை முறையை பின்பற்றி வேளாண் பொருட்கள், அரிசி, உளுந்து, எண்ணெய், காய்கறிகள், பழங்கள் மற்றும் பல பொருட்களை விவசாயிகள் உற்பத்தி செய்துள்ளனர். உழவர் சந்தையில் உள்ள 16ஆம் எண் கொண்ட கடையில் இயற்கையான முறையில் விளைவிக்கப்பட்ட பொருட்களை நுகர்வோருக்காக குறைந்த விலையில் நேரடியாக விற்பனை செய்கின்றனர். இந்த இயற்கை அங்காடி திறப்பு விழாவில் சிறப்பு விருந்தினர்களாக கலந்து கொண்ட உழவர் சந்தை விற்பனை குழு செயலாளர் ஜோசப் ஆல்பர்ட் மற்றும் வேளாண்மை துறை துணை இயக்குநர் குமாரவேலு, வேளாண்மை அலுவலர் ஹரிஹரன் மற்றும் இணைந்து வழி நடத்தக்கூடிய தொண்டு நிறுவனத்தின் ICCOA மேலாண் இயக்குனர், பல பயிர் சாகுபடி பயிற்சி மையத்தின் நிறுவனர் வெற்றி செல்வன் மற்றும் புதுச்சேரி விவசாயிகள் பலரும் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுவையில் 3ஆம் கட்ட திமுக உறுப்பினர் சேர்க்கை முகாம் நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன் தலைமையில் அரியாங்குப்பம் தொகுதியில் நடைபெற்றது. திராவிட முன்னேற்ற கழக தலைவரும் தமிழ்நாடு முதலமைச்சரான மு.க.ஸ்டாலின் மத்திய பாரதிய ஜனதா கட்சியின் ஆதிக்கத்திலிருந்தும் இதற்கு துணை நிற்கும் புதுச்சேரி பாஜக கூட்டணி அரசிடமிருந்தும் மாநிலத்தை மீட்டு புதுவையின் மண்மொழி காக்க திமுக சார்பில் உடன்பிறப்பே வா பரப்புரையை முன்னெடுக்க ஆணையிட்டுள்ளார். புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள 30 சட்டமன்ற தொகுதிகளில் உள்ள அனைத்து வாக்குச்சாவடிகளிலும் வீடு வீடாக சென்று மக்களை சந்தித்து ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலும் குறைந்தது 30% வாக்குகளை கழக உறுப்பினர்களாக சேர்க்க வேண்டும் என்ற இலக்கு நிர்ணயிக்கப்பட்டு தலைமை கழகத்தால் ஒருங்கிணைப்பாளராக நியமிக்கப்பட்டுள்ள திமுக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் ரட்சகன் தலைமையில் 3ஆம் கட்டமாக இன்று காலை அரியாங்குப்பம் தொகுதியில் பழைய அரியாங்குப்பம் சாலை, வீராம்பட்டினம் சாலை சந்திப்பில் இருந்து திமுக உறுப்பினர் சேர்க்கை துவங்கப்பட்டது. மாநில அமைப்பாளர் சிவா முன்னிலையில் நடைபெற்ற முகாமில் கழக கொள்கை பரப்பு செயலாளர் ஜெகத் ரட்சகன் கலந்து கொண்டு வீடுவீடாக சென்று திமுக உறுப்பினர் படிவம் கொடுத்து உறுப்பினர் சேர்க்கையை துவக்கி வைத்தார். முன்னதாக அரியாங்குப்பம் பிரம்மன் சதுக்கம் அருகில் பாராளுமன்ற உறுப்பினர் ஜெகத் ரட்சகன், மாநில கழக அமைப்பாளர் சிவா ஆகியோர்களுக்கு தலைமை பொதுக்குழு உறுப்பினர் சக்திவேல், தொகுதி செயலாளர் சீதாராமன், தலைமை பொதுக்குழு உறுப்பினர் வேலன், கோபாலகிருஷ்ணன் ஆகியோர் தலைமையில் ஆளுயர மாடை அணிவித்து பொன்னாடை போர்த்தி சிறப்பான வரவேற்பு அளித்தனர். மாநில கழக நிர்வாகிகளும் சட்டமன்ற உறுப்பினர்களும் கலந்து கொண்ட நிகழ்ச்சியில் மாநில இலக்கிய அணி அமைப்பாளர் சிவசங்கரன், தொகுதி துணை செயலாளர் சிலம்பு செல்வன், ராஜேந்திரன், மெய்யழகன், மாநில பிரதிநிதிகள் தினகரன், ராசு, கலிவரதன், மாநில அணிகளைச் சேர்ந்த அருண்குமார், பன்னீர்செல்வன், முகுந்தன், தியாகராஜன், சுப்ராயன், மதிவானன், வினோத்குமார், செல்வம், கார்த்தி, ஜெயபால், ஜபருல்லா, நாகூர், மீரான், லியாத், அலி, தொகுதி இளைஞர் அணி, அரசு மற்றும் பல்வேறு அணிகளைச் சேர்ந்த நிர்வாகிகளும் கலை செயலாளர்களும் தொகுதி கழக முன்னோடிகளும் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். மணவெளி தொகுதி சின்ன வீராம்பட்டினம் பகுதியில் சபாநாயகர் பிறந்தநாளை முன்னிட்டு மருத்துவ முகாம் நடைபெற்றது. இதில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று பயன்பெற்றனர். வரும் 11ஆம் தேதி அன்று சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் பிறந்த நாளை முன்னிட்டு இன்று மாநில பாஜக மகளிர் அணி பொதுச் செயலாளர் பிரியா சந்திரசேகர் ஏற்பாட்டில் இலவச பொது மருத்துவ முகாம் சின்ன வீராம்பட்டினம் பகுதியில் உள்ள சமுதாய நலக்கூடத்தில் நடைபெற்றது. இந்த மருத்துவ முகாமில் தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவைத் தலைவருமான ஏம்பலம் செல்வம் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு மருத்துவ முகாமினை துவக்கி வைத்தார். முகாமில் பொது மருத்துவம், பல் மருத்துவம் மற்றும் கண் பார்வை பரிசோதனை ஆகியவை மேற்கொள்ளப்பட்டன. இதில் ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று மருத்துவ பரிசோதனையை மேற்கொண்டனர். இந்நிகழ்ச்சியில் அப்பகுதி முக்கிய பிரமுகர்கள் மோகன், பச்சையப்பன், வெற்றி, கிராம பஞ்சாயத்து மற்றும் பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். இலவச பேருந்து பாஸ் வாங்கி தருவதாக கூறி மூதாட்டியிடம் 4 லட்சம் ரூபாய் நகைகளை அபகரித்து சென்ற மதுரை ஆசாமியை உருளையன்பேட்டை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி அடுத்த கரிக்கலாம்பாக்கத்தை சேர்ந்தவர் மாணிக்க மனைவி சந்திரா. இவர் கடந்த 13ஆம் தேதி புதுச்சேரி பேருந்து நிலையத்தில் பேருந்திற்காக காத்திருந்தார்.
அப்பொழுது அருகே வந்து அடையாளம் தெரியாத நபர் ஆதார் அட்டை கொடுத்தால் இலவச பேருந்து பாஸ் வாங்கி தருவதாக கூறினார். அதனை நம்பிய சந்திராவை போட்டோ எடுக்கலாம் என கூறி பேருந்து நிலையம் எதிரே உள்ள ஜவுளி கடை அருகே அழைத்து சென்று வெள்ளை பேப்பர்களில் கையெழுத்து வாங்கினார். பின் போட்டோ எடுக்கும் பொழுது நகை போட்டிருந்தால் பேருந்து பாஸ் கிடைக்காது என கூறி அவர் அணிந்திருந்த 4 சவரன் செயின் மற்றும் அரை சவரன் மோதிரத்தை கழற்றி வாங்கியுள்ளார். பின்னர் இங்கேயே இருங்கள், போட்டோகிராஃபரை அழைத்து வருகிறேன் என கூறிவிட்டு சென்றவர் திரும்பி வரவே இல்லை. இதுகுறித்து சந்திரா கடந்த 24ஆம் தேதி அளித்த புகாரின் பேரில் உருளையன்பேட்டை போலீசார் வழக்கு பதிந்து பேருந்து நிலையத்திற்கு அருகே உள்ளிட்ட பகுதிகளில் இருந்த சிசிடிவி பதிவுகளை ஆய்வு செய்தனர். மூதாட்டியிடம் நகையை அபகரித்து சென்றது பழைய குற்றவாளியான மதுரை எலிஸ் நகரை சேர்ந்த பரமசிவன் மகன் சித்திரவேலு என்பதும் இவர் மீது புதுச்சேரி, தமிழகம் மற்றும் கர்நாடகாவில் இதுபோன்ற மோசடி தொடர்பாக 70க்கும் மேற்பட்ட வழக்குகள் இருப்பது தெரியவந்தது. அதைத் தொடர்ந்து தனிப்படை போலீசார் திருச்சி பேருந்து நிலையம் அருகே பதுங்கியிருந்த சித்திரவேலுவை கைது செய்து விசாரித்தனர். அதில் மூதாட்டியிடம் திருடிய நகை 4 லட்சத்திற்கு விற்று செலவு போக மீதி 3.5 லட்சம் வைத்திருப்பது தெரியவந்தது. அதன் பேரில் போலீசார் அவர் வைத்திருந்த பணம் 3.5 லட்சத்தை பறிமுதல் செய்தனர். பின்னர் அவரை புதுச்சேரி அழைத்து வந்து நேற்று கோர்ட்டில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இவ்வழக்கில் விரைந்து செயல்பட்டு மோசடி ஆசாமியை கைது செய்த இன்ஸ்பெக்டர் கார்த்திகேயன் தலைமையிலான தனிப்படை போலீசார் சீனியர் எஸ்பி கலைவாணன் பாராட்டினார். புதுவை பிராந்தியமான ஏனாம் பொதுப்பணித்துறையில் பணிபுரியும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வலியுறுத்தி ஊழியர்கள் கடந்த 3 நாட்களாக போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி பிராந்தியமான ஏனாம் பொதுப்பணித்துறையில் 126 ஊழியர்கள் என்எம்ஆராக பணிபுரிந்து வருகின்றனர். கடந்த 20 ஆண்டுகளாக பணிபுரிந்து வரும் ஊழியர்களை பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என்று பலகட்ட போராட்டங்கள் நடத்தி வருகின்றனர். ஆனால் அரசு இதுவரை எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை. இந்நிலையில் இதன் ஒரு பகுதியாக ஏனாம் ஆர்இஓ அலுவலகம் முன்பு கடந்த 3 நாட்களாக பொதுப்பணித்துறை ஊழியர்கள் தொடர் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்த போராட்டத்தில் கலந்து கொண்டு ஊழியர்களுக்கு ஆதரவு தெரிவித்த ஆர்எல்பி ஜனநாயக பேரவை பொதுச் செயலாளர் ஆராடாடி போலிசியா ஊழியர்களை உடனடியாக பணி நிரந்தரம் செய்ய வேண்டும் என வலியுறுத்தினார். தொடர்ந்து செய்தியாளர்களை சந்தித்த போசியா, கடந்த 20 ஆண்டுகளுக்கு மேலாக பொதுப்பணித்துறையில் ஊழியர்கள் என்எம்ஆராக பணிபுரிந்து வருகின்றனர். இவர்கள் பல கட்ட போராட்டங்கள் நடத்தியும் அரசு இதுவரை அவர்களை கண்டுகொள்ளவில்லை. எனவே தொடர்ந்து இதே நிலை நீடித்தால் புதுச்சேரி அரசுக்கு எதிராக வலுவான போராட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாகவும் எச்சரித்தார். புதுவையில் உடல் ஆரோக்கியத்தை மையமாக வைத்து மாணவர்கள் மிதிவண்டி விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. புதுச்சேரி அரும்பார்த்தபுரம் பகுதியில் உள்ள ப்ளூ ஸ்டார் மேல்நிலைப் பள்ளியின் தாளாளர் மெய்வழி ரவிக்குமார், முதல்வர் வரலட்சுமி ஆகியோர் வழிகாட்டுதல் படி பள்ளியின் துணை முதல்வர் சாலி சிவசெல்வம் தலைமையில் பள்ளி மாணவர்களின் உடல் ஆரோக்கியத்தை மையமாக வைத்து மாதம் 2ஆம் ஞாயிறு அன்று சண்டேஸ் ஆன் சைக்கிள் அரைசி பயிற்சியை நடத்தி வருகின்றனர். எதிர்கால இந்திய இளைஞர்களின் ஆரோக்கியத்தை மையமாக வைத்தும் கைபேசியில் ஆரோக்கியத்தை தொலைத்த வரும் கொடிய பழக்கத்திலிருந்து காப்பாற்றும் நோக்கத்தோடு இந்த விழிப்புணர்வு ஊர்வலம் நடைபெற்றது. அரும்பார்த்தபுரம் பகுதியில் துவங்கிய இந்த விழிப்புணர்வு மிதிவண்டி ஊர்வலம் முக்கிய வீதிகள் வழியாக சென்று கடற்கரை சாலை காந்தி திடலை வந்தடைந்தது. நிகழ்ச்சியில் பள்ளியின் நாட்டு நலப்பணி திட்ட அலுவலர் வீரெழுத்து, என்சிசி கரிகால் பலவன், ஏஎன்ஓ ஒருங்கிணைப்பாளர் தங்கவேல், உடற்கல்வி ஆசிரியர் பார்த்தசாரதி, கணித ஆசிரியர் பார்த்திபன், 9, 10, 11, 12ஆம் வகுப்பு மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் கலந்து கொண்டனர். மேலும் குணசீலன் பகுதி நேர ஆசிரியரும் கலந்து கொண்டனர். நிகழ்ச்சியில் 500க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். உலக அமைதி தினத்தை முன்னிட்டு சர்வதேச அமைதி அறக்கட்டளை சார்பில் அமைதி பேரணி நடைபெற்றது. உலக அமைதி தினம் ஒவ்வொரு வருடமும் நவம்பர் மாதம் 21ஆம் தேதி கொண்டாடப்படும். அந்த வகையில் இந்த வருடத்திற்கான உலக அமைதி தினத்தை முன்னிட்டு சர்வதேச அமைதி அறக்கட்டளை சார்பில் அமைதி பேரணி நடைபெற்றது. இந்த அமைதி பேரணி புதுச்சேரி புதிய பேருந்து நிலையம் முன்பு துவங்கி கடற்கரை சாலை வரை நடைபெற்றது. உலக அமைதி தினத்தை முன்னிட்டு சமூகத்தில் அமைதி, ஒற்றுமை, மனிதநேயம், சகிப்புத்தன்மை ஊக்குவிக்கும் நோக்கத்தோடு இந்த பேரணி நடைபெற்றது. இப்பேரணியில் துவக்க விழாவில் சிறப்பு விருந்தினராக அறக்கட்டளையின் நிறுவனர் குருமகான், போக்குவரத்து காவல் ஆய்வாளர் நாகராஜன் ஆகியோர் கலந்து கொண்டு கொடியசைத்து துவக்கி வைத்தனர். மேலும் இந்த பேரணியில் ஏராளமான பள்ளி, கல்லூரி மாணவ மாணவிகள் உட்பட ஏராளமான பொதுமக்கள், சமூக அமைப்பினர், தன்னார்வலர்கள் பலர் கலந்து கொண்டு பதக்கங்களை கையில் ஏந்தியபடி பேரணியாக சென்றனர். மக்கள் நீதி மய்யம் தலைவர் கமல்ஹாசன் பிறந்தநாள் விழாவை முன்னிட்டு புதுவை மாநில பொதுச் செயலாளர் சந்திரமோகன் நேரில் வாழ்த்து தெரிவித்தார். மக்கள் நீதி மய்யம் தலைவர் நம்மவர் கமல்ஹாசன் எம்பியின் 71வது ஆண்டு பிறந்த நாளை முன்னிட்டு சென்னை தலைமை அலுவலகத்தில் நடைபெற்ற கட்சியின் கொடியேற்றும் நிகழ்ச்சியில்
புதுச்சேரி மாநில மக்கள் நீதி மய்யம் மாநில பொதுச் செயலாளர் ஜி.ஆர். சந்திரமோகன் கலந்து கொண்டு தலைவர் கமல்ஹாசனை நேரில் சந்தித்து புதுச்சேரி மாநில மக்கள் நீதி மய்யத்தின் கட்சியினர் சார்பில் மலர் கொத்து வழங்கி பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டார். புதுச்சேரி மாநில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியில் வகித்து வரும் பொறுப்புகள் அனைத்திலிருந்தும் தன்னை விடுவித்துக் கொள்வதாக சேது செல்வம் அதிரடியாக அறிவித்துள்ளார். புதுவை மாநில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் பல்வேறு பொறுப்புகள் வகித்து வரும் ஏஐடியூசி தொழிற்சங்க செயலாளருமான தொழிற்சங்க பொதுச் செயலாளருமான சேது செல்வம் செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்பொழுது 1991 ஆண்டு முதல் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் அடிப்படை உறுப்பினராக சேர்ந்து கடந்த 35 ஆண்டு காலமாக பல்வேறு பொறுப்புகளை வகித்து வரும் தாம் தற்பொழுது அந்த காட்சியில் முழுவதுமாக விலகிக் கொள்வதாக அறிவித்துள்ளார். மேலும் அவர் தன்னுடன் சேர்த்து தட்டாஞ்சாவடி தொகுதியில் உள்ள இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியை சேர்ந்த நிர்வாகிகள் அனைவரும் அவரவர் பொறுப்பிலிருந்து விலகிக் கொள்வதாகவும் தெரிவித்துள்ளார். இதனுடன் சேர்த்து தொழிற்சங்க பொதுச் செயலாளர் பதவியில் இருக்கும் தாம் விலகிக் கொள்வதாக அதிரடியாக தெரிவித்துள்ளார். தற்பொழுதுள்ள நிலையில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி ஒரு சிலரால் தவறான வழி நடத்தப்படுவதாகவும் அவர் குற்றம் சாட்டினார். அவரது வளர்ச்சியை தடுக்க முயலும் அனைவருக்கும் இது ஒரு பாடமாக இருக்கும் என்றும் தெரிவித்துள்ளார். தாம் விலகிக் கொள்வதால் கட்சியில் உள்ள நிர்வாகிகள் அதன் காரணங்களை அறிந்து புரிந்து கொள்வார்கள் என்றும் திட்டவட்டமாக பேட்டியின் பொழுது தெரிவித்தார். காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் ஆலயத்தில் திருவிளக்கு பூஜை மற்றும் 2ஆம் ஆண்டு திருக்கல்யாண உற்சவம் வெகு சிறப்பாக நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் மண்ணாடிப்பட்டு கொம்யூன் காட்டேரிக்குப்பம் பகுதியில் அமைந்துள்ள 33 அடி உயர அருள்மிகு சுந்தரநாயகி உடனுரை அஷ்டலிங்கேஸ்வரர் திருக்கோவிலில் 2ஆம் ஆண்டு அஷ்டலிங்கேஸ்வரர் மற்றும் சுந்தரநாயகிக்கு திருக்கல்யாண வைபவமும் பெண்கள் பங்கேற்ற 1ஆம் ஆண்டு திருவிளக்கு பூஜை வெகு சிறப்பாக நடைபெற்றது. முன்னதாக மாலை வேள்வி வழிபாட்டு பூஜையும் அதைத் தொடர்ந்து பெண்கள் பங்கேற்ற 108 திருவிளக்கு பூஜை வெகு சிறப்பான முறையில் நடைபெற்றது. இதில் 100க்கும் மேற்பட்ட பெண்கள் கலந்து கொண்டு திருவிளக்கு பூஜை செய்து வழிபட்டனர். உலக நன்மை, குடும்ப நலம், இல்லத்தின் மங்கள காரியங்கள் நடப்பதற்காக இந்த பூஜை செய்யப்படுகிறது என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த ஆலயத்தில் 1ஆம் வருடமாக திருவிழாவின் முக்கிய நிகழ்ச்சியாக திருவிளக்கு பூஜை நடைபெற்றது. முன்னதாக அம்மனுக்கு சிறப்பு அபிஷேக ஆராதனை நடைபெற்றது. தொடர்ந்து ஆலயத்தில் உள்ள அஷ்டலிங்கங்களுக்கும் அலங்காரங்கள் பூஜை செய்து வழிபட்டப்பட்டது. தொடர்ந்து சுந்தரநாயகி, அஷ்டபைரவர், நவகிரக விநாயகர், முருகப்பெருமான், வள்ளி தெய்வானை ஆகிய சுவாமிகளுக்கு அலங்காரங்கள் செய்து தீப ஆராதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஓடைவெளி அரசு துவக்க பள்ளிகள் சபாநாயகர் பிறந்த நாளை முன்னிட்டு ஓவிய போட்டி பரிசளிப்பு விழா நடைபெற்றது. சட்டப்பேரவைத் தலைவர் ஏம்பலம் செல்வம் பிறந்தநாள் விழா எதிர்வரும் 11ஆம் தேதி நடைபெற உள்ளது. அதனை முன்னிட்டு பாஜக மகளிர் அணி பொதுச் செயலாளர் பிரியா ஏற்பாட்டில் ஓடைவெளி அரசு துவக்க பள்ளியில் பாரத பிரதமர் மோடியின் வளர்ச்சி திட்டங்கள் என்ற தலைப்பில் ஓவியம் மற்றும் வண்ணம் தீட்டுதல் போட்டி நடைபெற்றது. இதில் சிறந்த படைப்புகளை தேர்வு செய்து மாணவ மாணவிகளுக்கு சிறப்பு பரிசுகள் வழங்கப்பட்டது. போட்டியில் பங்கேற்ற அனைத்து மாணவர்களுக்கும் ஆறுதல் பரிசு வழங்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் பாரதிய ஜனதா கட்சி நிர்வாகிகள் கிருஷ்ணமூர்த்தி, தொகுதி தலைவர் லட்சுமிகாந்தன், பச்சையப்பன், ராஜ்குமார், மோகன், தங்கதுரை, ஆனந்த், தனலட்சுமி, சித்ரா, அலமேலு, பன்னீர்செல்வன், பூபாலன், சக்திவேல், ராஜன் உள்ளிட்ட நிர்வாகிகள், பொதுமக்கள் பலர் கலந்து கொண்டனர். முன்னதாக பள்ளியின் பொறுப்பாசிரியை மங்கையர்கரசி வரவேற்புரை நிகழ்த்த ஆசிரியர் கலைவாணி நன்றி உரை கூறினார். ஓவியர்கள் வசந்தம் வீரப்பன், தாயுமானவன் ஆகியோரின் முப்பரிமாண ஓவிய கண்காட்சி வண்ண அருவி கலைக்கூடத்தில் துவங்கியது. புதுச்சேரி வண்ண அருவி ஓவிய கலைக்கூடத்தில் ஓவியர்கள் வசந்தன், வீரப்பன் மற்றும் தாயுமானவன் ஆகியோர் சிறப்பு விருந்தினர்களாக மாணவர்கள், பார்வையாளர்கள் முன்னிலையில் முப்பரிமாண ஓவியத்தை வரையும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சிறப்பு விருந்தினராக சமூக ஆர்வலர் ஆரிசேகர், திருவேங்கடம், அனிதாரிமான், வழக்கறிஞர் மருதுபாண்டியன் ஆகியோர் கலந்து கொண்டு ஓவியர்களை பாராட்டி கௌரவித்தனர். அவரைத் தொடர்ந்து ஓவியர்கள் இருவரும் முப்பரிமாண ஓவியம் குறித்து ஓவிய பள்ளி மாணவ மாணவிகளுடன் கலந்துரையாடினர். அதைத் தொடர்ந்து அவரது ஓவியங்கள் கண்காட்சிக்காக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளது. இக்கண்காட்சி திங்கட்கிழமை மாலை வரை நடைபெறும் என்றும் பொதுமக்கள் பார்வைக்கும் மற்றும் விற்பனைக்கும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட வழக்கறிஞர் மருதுபாண்டியன் ஓவியர்களை பாராட்டி அவர்களது ஓவியத்தை பணம் செலுத்தி பெற்றுக் கொண்டார். இந்நிகழ்ச்சியில் வண்ண அருவி ஆர்ட் கேலரி உரிமையாளர் ராஜேஷ், ஓவியர்கள் கோபால், சுகுமாரன், மணிமாறன், ஏழுமலை, சக்தி, தாசன், ராம்குமார் உட்பட பலர் கலந்து கொண்டனர். அன்றாட செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள பாண்டி ஹெட்லைன்ஸ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்.